வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ் தமிழ். வீட்டை அழகுபடுத்த நாம் வாங்கி வைக்கும் பிக்சர்ஸ், வேஸ், நிக்நாக் ஐட்டம்ஸை ஒரு டேபிள் டாப்லேயோ அல்லது ஒரு கவுண்டர் டாப்லேயோ அரேஞ்ச் பண்ண முற்படும் போது ஐ கேட்சிங்காக அதை எப்படி அழகாக நாம் அரேஞ்ச் பண்ணுவது என்பதில் நமக்கு சில வேளைகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணும் விஷுவல் ட்ரையாங்கிள் என்னும் முறையை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஷுவல் ட்ரையாங்கிள் எனும் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி சரியான ப்ரப்போர்ஷனில் ஐ ப்ளீசிங்கான அரேஞ்ச்மெண்ட்டை உருவாக்க முடியும். விஷுவல் ட்ரையாங்கிளை உருவாக்கும் போது நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கு. முதலாவதாக, நீங்கள் அலங்கரிக்கும் பொருட்களின் உயரங்களுக்கேற்ப அதை சிமெட்ரிக் ட்ரையாங்கிளாகவோ ஏசிமெட்ரிக் ட்ரையாங்கிளாகவோ வடிவமைக்கலாம். உதாரணமாக, இங்கு ஒரு ஃப்ளவர் வேஸ், ஃப்ரூட் ஹோல்டர், ஒரு கேண்டில் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஏசிமெட்ரிக் முறையில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே ஒரு ஃபேக் பிளான்ட்டும், ஒரு ஆயில் டிஃப்யூசரும், 2 புக்ஸும், ஒரு நிக்நாக் ஐட்டமும் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் முறையில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபேக் பிளான்ட்டுடைய உயரத்தை அதிகரிப்பதற்காகத்தான் அந்த 2 புக்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக, ஒரே உயரம் கொண்ட பொருட்களை குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. உதாரணமாக, இதுபோல ஒரே அளவு உயரம் கொண்ட 3 பொருட்களை நம்ம வைக்கும் போது பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் தோன்றும். அதிகளவு விஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை இந்த பாக்ஸ் அமைப்பு ஏற்படுத்தாது. உயரமான பொருள் ஒன்றை அங்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் நமது பார்வை எல்லா பொருட்களிலும் விழும். லாங்கான சிக்ஸாக்கான அமைப்பில் பொருட்களை அரேஞ்ச் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது, மலைத்தொடர் போல பொருட்களை அரேஞ்ச் பண்ணாமல் ஒரு பெரிய பொருள், அதற்கு முன்னால் அடுத்த உயரத்தில் உள்ள பொருள், அதற்கு முன்னால் சிறிய பொருள் என லேயராக பொருட்களை அரேஞ்ச் பண்ணுவது நல்லது. இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க அழகாகவும் எல்லா பொருட்களும் தெரியும்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாகவும் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம்.